இங்கேருந்து நம்ம ஸ்டேஷன் வாக் பண்ணியே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் பாருங்களேன். ஹாய்ங்க, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? சுவிட்சர்லாந்தில் இருக்கோம், ஜூரிக்கில் இருக்கோம். ஜூரிக்கில் நம்ம ஹோட்டல் முன்னாடி நின்றுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஜூரிக்கில் ஒரு நைட் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான். ஸோ அதனால் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. 11 மணிக்கு பண்ணிட்டாலுமே நம்ம வந்து இங்கே பேக் வந்து நைட்டு 11 மணிக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். லாக் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து 11:30. இங்கே பக்கத்தில் வந்து ரைன் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குதான். யூரோப்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். இங்கேருந்து 1.25 மணி நேரம் அந்த ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா SBB மொபைல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. நீங்கள் எங்கே போகணுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன கனெக்ஷன் எடுக்கணும், எந்த பஸ்ஸில் போகணும், எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்ஃபால் இருக்கிற அந்த ஸ்டாப் நேம் போட்டேன், இங்கே கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தேன், 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ ஒன்று வந்து இங்கேருந்து நம்ம பஸ் எடுத்து நம்ம ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயின் எடுத்து போகணும். ஸோ அப்படி போனோம் அப்படின்னா 1 மணி நேரம் 8 நிமிஷம். இங்கேருந்து நம்ம ஸ்டேஷன் வாக் பண்ணியே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே இதே மாதிரி ஒரு 2-3 படி இறங்கணும் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்படி போனோம் அப்படின்னா நம்ம அதே சேம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் சேவ் பண்ணலாம். ஸோ வாக் பண்ணி போனோம் அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் அப்படியே வெடி காமிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், இங்கேருந்தே பஸ் எடுக்காமல். ஸோ போகலாம். ஒரு 2 நிமிஷம் நின்னீங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒரு 4-5 ட்ரெயின் போயிடுதுங்க. இந்த ட்ராம் எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஒன் சைடு ஃபுல்லாக வந்து அந்த 2 ட்ராக் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ தான் ஒன்று போச்சு இந்த சைடு, அதுக்கு பின்னாடியே இன்னொன்று வரதுக்கு தயாராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேடு பள்ளங்களாக இருக்குல்ல, நம்ம சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். பட் இங்கே வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சைட்லேயே வந்து நிறைய படிகள், ஈஸியாக இறங்கி போகிற மாதிரி. நம்ம ரோடு யூஸ் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லை. இப்படி நிறைய ஷார்ட்கட்ஸு, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இறங்கி போயிடலாம். ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக தான் தெரியுதுங்க வெளியில் பார்க்குறதுக்கு. ரொம்ப அப்படியே காலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததில்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ரான்ஸில் எஸ்பெஷலி பாரிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் அண்ட் நிறைய மக்கள் பாப்புலேஷன் அதிகம். இன்றைக்கி வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் பெருசாக நடமாடுறாங்க இந்த மாதிரி இடங்களில். டூரிஸ்ட்லாம் வந்து மெயினாக வந்து நம்ம நாளைக்கு போகிறோம்ல, மேபி அந்த மாதிரி ஏரியாக்களில் இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் ஓகே, அங்கே தெரியுதுங்களா ஸ்டேஷன்? அவ்வளோதான், ரொம்ப பக்கத்துலேயே. இதாங்க ஜூரிக்கினுடைய மையப்பகுதி, இந்த ஸ்டேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியா சென்ட்ரு. ஸோ இங்கேருந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம் இந்த ஸ்டேஷன்லேருந்து. அண்டு தூரத்தில் தெரியுதுங்களா பனிமலைகள் இப்போவே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் போகிறோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேஷன் நோக்கி போவோம். ரொம்ப காமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிட்டி இத்தனைக்கும் இது சிட்டியே வந்து இப்படி தான் இருக்குது. அப்போது வில்லேஜ் சைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் எத்தனை ட்ராம் கனெக்ட் ஆகுது பாருங்கள், இவ்வளோ ட்ராக்கு அங்கே. ஸோ இங்கேயும் வாக் பண்ணுறதுக்கு நம்ம சிக்னல் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட் நம்ம தனியாக எடுக்க தேவையில்லைங்க. நம்ம வந்து ஏற்கனவே வீக்லி பாஸ் எடுத்திருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயே உங்களுக்கு சொன்னேன். அதை வச்சு நம்ம இங்கே ட்ரெயின், பஸ்ஸு, ஃபெரி, ட்ராமு எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லாந்துக்கு நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் ஜிடி ஹாலிடேஸ். உங்களோட ஃப்ரான்ஸ், ஸ்விஸ் ட்ரிப்க்கு இல்லை யூரோப்பில் எங்கே போனாலும் நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். விசா, ஃப்ளைட் டிக்கெட், அகாமடேஷன், லோக்கல் டிரான்ஸ்போர்ட், சைட் சீயிங் இது எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வவுச்சராக கொடுத்துருவாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்தாச்சு கரண்ட் லொக்கேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து S9 எடுக்கலாம், S12 எடுக்கலாம்,
12:07க்கு S9, 12:16க்கு S12. ஸோ S9 பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்ம் 41, 42வா அதான் நினைக்கிறேன், பிளாட்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அங்கே இருக்குது பாருங்கள் 41 to 44. ஸோ இங்கே மணி எக்ஸ்சேஞ்சு இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நான் எதுவுமே கேஷ் மாற்றவே இல்லை, எல்லாமே எல்லா இடத்துலையுமே கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, சிம்பிள். பிளாட்ஃபார்ம் 41, 42 கீழே போகணுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம போக வேண்டிய டைரெக்ஷன் வந்து ஸ்காஃபோசன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல நான், தெரியும், பட் பார்த்துங்க. பெரிய ஏர்போர்ட் மாதிரி இருக்குங்க இங்கே, ஏர்போர்ட்டோட பெருசாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பிஸியாக இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக ஸ்விஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து. ஓகே, 41, 42 கீழே. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், S9 12:07க்கு ஸ்காஃபோசன் அந்த டைரெக்ஷன் போகிற ட்ரெயின் எடுத்து நம்ம போகிறோம். Gleis 42, S3 nach Haarbrücken. பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து பிளாட்ஃபார்ம் 41ல் வரலாம், அப்படின்னா 42ல் வரலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ இங்கே 41, 42 பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து 2 மானிட்டர் வச்சுருக்காங்களே. ஸோ இங்கே வரும், இங்கே போடுவாங்க எந்த பிளாட்ஃபார்மில் 41ல் வருமா 42ல் வருமா அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்ட்ரு ஆகும்போது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்து நம்ம வந்து ஏறிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே S9 இங்கே போட்டாங்க, இந்த லெஃப்ட் சைடில் 41 நினைக்கிறேன். இது கரெக்டாக வந்துடுச்சு. போலாமா? காலியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. எப்படி தான் இருக்குமா இல்லை வழியில் ஏறுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். ஷாஃப்ஹவுசனா? ஸோ 12:07க்கு புறப்படுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ டைம் வந்து 12:05. அதான் இந்த ட்ரெயின்லலாம் செக்கிங் ரேண்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த மாதிரிலாம் எந்த செக்கிங்கும் கிடையாது, ஒரு ரேண்டமாக செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை விட்டுடலாம். ஸோ விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ட்ரெயின், நீங்கள் ஏறின ட்ரெயின், அந்த ட்ரெயின் நம்பர் அப்படியே அது லாக் ஆகிடுச்சுல. ஸோ அப்படியே நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஷனில் இருக்கிறீங்க கரெக்டாக அந்த ஸ்டேஷன் வரும்போது கரெக்டாக அதுவும் மூவ் ஆகுது. ஸோ ட்ராக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. 12:42 இப்போது. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த இடம், பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே, ட்ராக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் 1, 2, 3, 4 ஸ்டாப் கழிச்சு நம்ம இறங்கணும். அதுவும் அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ
ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் டூரிஸ்ட் மாதிரி பேக் பேக்லாம் மாட்டிட்டு வந்தாங்க. எங்கிட்ட எதுவும் கேட்கல. நமக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தாங்க ஒருத்தர். அவங்க கிட்ட வந்து பாஸ்போர்ட் வாங்கி வீசா அவங்களுடைய இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணாங்க, லீகலாக தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்டர் ப்ரொடெக்ஷன் மாதிரி பார்டரில் நின்றுட்டு செக் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. நான் எங்கேயுமே பார்க்கல. ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்விஸ் வந்தோம், எந்த செக்கிங்குமே கிடையாது. ரேண்டமாக அங்கங்கே இந்த மாதிரி ட்ரெயினில் பஸ்லலாம் ஏறி செக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்வேஸ் பாஸ்போர்ட் கையில் வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று கவனிச்சேங்க, நீங்கள் வந்து இந்த ட்ரெயின்லேயே சைக்கிள் கொண்டு போகலாம். இங்கே சைக்கிள் வைக்கிறதுக்குமே ஒரு தனி இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க இதாங்க என்கரேஜ் பண்ணுறதே, நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா இடங்களுக்கும் இருக்குது. ட்ரெயின் இருக்குது, அப்படி இல்லைன்னா பஸ் இருக்குது. பக்கத்தில் போகிறதுக்கு நீங்கள் சைக்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இயற்கைக்கு அண்ட் இயற்கையோட ஒன்றி வாழணுங்கிறதுல நிறைய கவனம் செலுத்துறாங்க. குறிப்பாக இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல. அதற்காக ரீசெண்டாக பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல கூட ஸ்விஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற எரிபொருள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை 2030க்குள்ள 50% குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் நிறைய அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மக்களும் அதற்கு கோஆபரேட் பண்றாங்க. கரெக்டாக அந்த ஃபால்ஸ் ஒட்டி ஸ்டேஷனுங்க. மூணு பேர் போனாங்கல்ல, அவங்க தான் நான் சொன்னேன் இமிக்ரேஷன், அந்த பார்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ். டூரிஸ்ட் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸ்டாப்க்கு வந்தாச்சு. இந்த சைடு டைரக்ஷன் போட்டிருக்காங்க. இங்கே இருக்கு பாருங்கள், ட்ரெயினில் வரும்போதே பார்த்தோம்ல. Do you know how to go there, get there? The guide. I believe you should take the lift down just here. I'm assuming. I'm not too sure myself, but Okay. I will take the lift down. Thank you. ஒரு ஆள் நடமாட்டமே இல்லைங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பட் 1-2 இருந்தால் பரவாயில்ல, கூட்டம் இருக்கும். இந்த ஊரே டூரிஸ்ட் ஸ்பாட்டு. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து வியூ தான். அதனால் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க மக்கள். ஸோ ஓகே, பார்ப்போம் எக்ஸிட் எங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. There are no boats. We can go there for the view. ஓகே, அங்கேயே கேள்விப்பட்டேன் இங்கே போட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது ஒன்று தான் இந்த ஆப்ஷன், இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம நல்லா பார்க்குறதுக்கு. பட் நான் பார்க்குறேன் உங்களுக்கு மேலே ஏரியல் வியூ ஏதாவது காமிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த ஃபால் டைமில் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து வந்தோன்னா இன்னும் பயங்கர கலராக இருக்கும். பட் இன்னுமே வந்து கலர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் விழுற ஸ்டேஜ், இந்த பழுப்பாய் கடைசியாக விழும்ல, அந்த ஸ்டேஜில் இருக்குது. பட் ஸ்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஓகே, வந்தாச்சு ரெயின்ஃபால். ட்ரெயின் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மலை மேலே அந்த உயரமான இடத்துல போகும்போது ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்தது அது வியூ இன்னும் கீழே பாட்டம் அடி வரைக்கும் போகலாம் போல். இந்த பக்கம் வழி போட்டிருக்கு. ஸோ நிறைய ட்ரையல் போகுது. இது ஒன்று, அந்த சைடு ஒன்று. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஆக்சுவலாக வந்து அங்கே லிஃப்டில் இருந்து இறங்கியிருக்கலாம். நம்ம மேலே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம்ல. இங்கே பெருசாக எதுவும் வியூ இருக்கிற மாதிரி தெரியலையே. மேலேயும் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து பார்க்குறாங்க. அங்கே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்க. ஸோ அப்படி மேலே போயிட்டு அப்படி சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தோம்னா அங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ
அந்த ஸ்ப்ரே ஆகுதுல்ல நம்ம நாயகரால் போனோம்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பட் அந்த சைட் போனோன்னா அந்த வியூ இருக்காது, ஜஸ்ட் அந்த தண்ணி ஸ்ப்ரே ஆகிறத மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த சைட்லேருந்து உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு நல்ல வியூ. ஆனால் பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை. இங்கே பக்கத்தில் போட்டில் கூட கூட்டிகிட்டு போவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போது அது இருக்கா இல்லை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. அந்த சைடு பார்ப்போம். என்னன்னு தெரியலையே, எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. சரி, ஓகேங்க. இங்கே போட்டில் யாரும் போகிற மாதிரி தெரியல. தட்ஸ் ஓகே, நம்ம மேலேருந்து பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க. ரெயின் ஃபால் சுவிட்சர்லாண்ட்லேயே ஒரு மிக முக்கியமான வாட்டர் ஃபால்ங்க. சுவிட்சர்லாண்டில் மட்டும் இல்லை, யூரோப்லேயே ஒரு மிக முக்கியமான வாட்டர் ஃபால், மிக முக்கியமான ஆறு. இது ஸ்விஸ் ஆல்ப்ஸில் தொடங்கி சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி நார்த் சீல போய் கலக்குதான். ரைன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஜெர்மனில் ஸ்பெல்லிங் RHEINFALL அப்படின்னு சொல்கிறாங்க. ரைன் அப்படின்னா ஃப்ளோவை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெர்மனில். இது 14,000 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கும்னு நம்பப்படுது, அதாவது கடைசி ஐஸ் ஏஜில். இதனுடைய அமைவிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாஃப்ஹவுசன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் இப்போ நம்ம வந்தால ஜூரிக்கும் பார்டரில் இருக்குது. என்னோட எலிவேஷன் சுமார் 364 மீட்டர் உயரத்தில் இருக்குது, அகலம் 150 மீட்டர்ஸ். ஆவரேஜான தண்ணீர் ஃப்ளோ ரேட் விண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா 250 கியூபிக் மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஃப்ளோ ஆகுமா. இதுவே சம்மரில் 2 மடங்குக்கு மேலே, அதாவது 600 கியூபிக் மீட்டர்ஸ் பர் செகண்ட் தான். இது வந்து ஆவரேஜ் தான். அதிகபட்சமாக 1650 கியூபிக் மீட்டர்ஸ் பர் செகண்ட்லாம் இதில் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீர் எப்போவுமே வற்றியது கிடையாது. யூரோப்பில் இருக்கிற மிக முக்கியமான நாடுகளினுடைய மின்சார தேவை, தண்ணீர் தேவையை இந்த ஆறு பூர்த்தி செய்யுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு இதோட முடிச்சிக்கலாம். இது வர்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருந்தது சுவிட்சர்லாந்தில் அப்படின்னா வர்த். ஓகே, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஓகே. பட் உங்களுக்கு டைம் இல்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதை விட பெட்டரான பிளேசஸ் சுவிட்சர்லாந்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அது நாளைக்கு நம்ம அடுத்தடுத்து போகிறோம்ல அந்த பிளேசஸ்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். அப்படியே மேலே ட்ரெயின் நம்ம இறங்கணும்ல, ஸோ அங்கே போயிட்டு மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து ஜூரிக் போகணும். ஜூரிக் போயிட்டு அந்த பேங்க் இருக்கிற ஏரியாலாம் பார்க்கணுங்கிறது தான் பிளானு. ஸோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதை கவர் பண்ணுறேன், இல்லைன்னா அப்படியே கிளம்பி லூசன் போகணும். பேக் வந்து ஹோட்டலில் கிளாக் ரூமில் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே லூசன் ட்ரெயின் பிடிச்சி போகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாகவே பார்க்குறேன். Way2go.